வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19 மணி நேர விரதத்துக்கு வந்து நான் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து சாயங்காலம் மணி 6 மணி. இப்போ வந்து இந்த ஃபுல் பிளேட் நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா, அடுத்த சாப்பாடு வந்து என்னோடது நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு தான். அதுக்கு இடையில வந்து 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிப்பேன். 7 மணி நேரம் தூக்கம். இப்போ இது என்னென்ன இருக்குது, என்னென்ன மேய்க்கிறோன்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து 250 கிராம் சிக்கன், இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு 6-7 கிராம் மசாலா, 2 கிராம் வந்து உப்பு, அப்புறம் வந்து இது வந்து முழுக்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சது, 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, சின்ன சைஸ் சப்பாத்தி. ஒரு சப்பாத்தியோட வெயிட் அப்படின்னா 90 கிராம் வரும். ரெண்டும் சேர்ந்து 180 கிராம் வந்து சப்பாத்தி. அதில் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக போடல, சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கு சப்பாத்தியில், வேறு எதுவுமே போடல. கிட்டத்தட்ட அது வந்து வர சப்பாத்தி மாதிரி தான் போட்டிருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை. அந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து சின்ன வெங்காயம் வந்து 30 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம். இதுவும் வந்து தேங்காய் எண்ணெய் செஞ்சுருக்கிறேன். செக்கு நாட்டின தேங்காய் எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு இது செஞ்சுருக்குது. இதில் வந்து வேறு மசாலா பொருளோ வேறு எதுவுமே ஆட் பண்ணல. முக்கியமாக தேங்காய் வந்து ஆட் பண்ணல. தேங்காய் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து கேலரிஸ் போயிடும். அப்படிங்கிறனால வந்து மொத்தம் வந்து இது 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சிக்கனில் ஆட் பண்ணிக்கிறோம். கீரையில் வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் தயிர். இந்த 150 கிராம் தயிரில் வந்து உப்பு எதுவுமே போடல, ஃப்ரெஷ் தயிர், அவ்வளோதான். இப்போ மொத்தம் இந்த பிளேட்டோட கேலரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1047 கேலரிஸ் வரும். அதில் வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 96 கிராம் ப்ரோட்டீன். இதில் சிக்கன் இருக்குது பார்த்திங்கன்னா, 1/4 கிலோ சிக்கன். அதனால் இப்போ கார்போஹைட்ரேட் வந்து இதில் ஒரு 68 கிராம் கார்போஹைட்ரேட் வரும். அது மெயினாக கார்போஹைட்ரேட் எங்கேருந்து வருதுன்னா சப்பாத்தியில் வரும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம் பார்த்திங்களா, சின்ன வெங்காயத்துலேருந்து வருது கார்போஹைட்ரேட். தயிரில் கொஞ்சம் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 68 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் வருது. இதை வந்து இப்போது சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் சூப்பராக தாங்கும். அதே மாதிரி நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வந்து நல்ல தூக்கம், அருமையான தூக்கம் வரும். சுகர் லெவல் வந்து தாறுமாறு தக்காளி சோறுன்னு அப்படியே இறங்கி போயிடும். அதே மாதிரி வெயிட் லாஸ் நடக்கும். ஏன்னு கேட்டால் மத்தியான சாப்பாடு வந்து எவ்வளோ கேலரிஸ் எடுத்தேன்னா 500 கேலரிஸ் எடுத்தேன். அதுக்கு பிறகு இடையில ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடல. இப்போ இது வந்து ஒரு 1047 கேலரிஸ் அப்படின்னா மொத்தமே வந்து 1600 கேலரிஸ்க்குள்ளே தான் வருது. இப்போ எனக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 2000 கேலரிஸ், 2100 கேலரிஸ் வேணும் என்னோடய பாடிக்கு. அப்போ ஒரு 500-600 கேலரிஸ் வந்து நம்ம கம்மியாக தான் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்போ வந்து இவ்வளோ சாப்பிட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக வந்து வெயிட் லாஸ் நடக்கும். சுகர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து இன்சுலின் ஸ்பைக்கே ஆகாது, பேஸ் லைன்லாம் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன சாப்பிட்றேன் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.